தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 28/10/2025 வெள்ளிக்கிழமை, சதயம் நட்சத்திரம் இரவு 10:27 வரை, பிறகு பூரட்டாதி. இன்றைக்கு விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வருகின்றார். நேற்று வரை துலாம் ராசியிலே இருந்தார். இன்றைக்கு விருச்சிகத்துக்கு வருகின்றார். பொதுவாக விருச்சிகம் என்றாலே விருத்தி அம்சம் உள்ள ராசி என்பார்கள். விருச்சிகம் நுழைந்த வீடு விருத்திக்கும் என்பார்கள். எனவேதான் விருச்சிக ராசிகளை பிறந்தவர்களாக இருந்தால் அவர்கள் ஏதேனும் ஒரு கடை திறப்பு விழாவிலோ அல்லது ஏதேனும் கட்டிட திறப்பு விழாவிலோ எல்லாம் கலந்து கொண்டு அவர்கள் திறந்து வைத்தால் மேலும் மேலும் அந்த அவர்களுக்கு வளம் பெருகும், நலம் பெருகும், நிறைய சொத்துக்கள் சேரும் வாய்ப்புகள் அவர்களுக்கெல்லாம் கிடைக்குமா. விருச்சிகம் என்பது ஒரு வித்தியாசமான ராசி. அந்த ராசிக்குள் அள்ளி கொடுக்கும் சுக்கிரன் என்று செல்கிறார். எனவே இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, மேச ராசிக்காரர்களுக்கு, தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வரலாம். இனி இவர்களுடைய வாழ்க்கையில் சுக்கிரபலம் நன்றாக இருப்பதனாலே அக்கறை காட்டாத செயலில் கூட ஆதாயங்கள் கிடைக்கும் என்று சொல்லி உங்களுக்கு 2 தினங்களுக்கு முன்னாலே பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாத 8 விஷயங்களிலே 3 விஷயங்கள் 4 விஷயங்கள் சொன்னேன். அதாவது ஒருவரது வயது, பணம் கொடுக்கல் வாங்கல், யார் எதிரி என்பது, கணவன் மனைவியினுடைய உறவுகளை பற்றி சொல்லக்கூடாது. அதுக்கடுத்து செய்த தான தர்மங்கள். கர்ணன் ஒரு முறை குளிச்சுக்கிட்டு இருந்த போது தங்க கிண்ணத்துல வச்சு எண்ணெய் எடுத்து, நல்லெண்ணெய் வச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருந்தாராம். அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் வந்து தானம் கேட்க வந்திருக்கிறாரு. கர்ணா, எனக்கு ஏதாவது இந்த கஷ்ட நிலைமை போறதுக்கு தானம் கொடுன்னு கேட்டாராம். உடனடியாக அப்படி இடது கையினாலேயே தூக்கி அந்த தங்க கிண்ணத்தை அவற்றை கொடுத்துட்டாரு. பக்கத்துல இந்த அமைச்சர் கேட்டாராம், இப்படி இடது கையினால கொடுக்குறீங்களே, வலது கையினால கொடுக்க கூடாதான்னு கேட்டாங்களாம். அதுக்கு கர்ணன் சொன்னாராம், நான் வலது கையிலே அதை மாற்றுவதற்குள் என் மனம் மாறிவிடும். ஆகையினாலே தான் மனம் மாறுவதற்குள் கேட்டால் கேட்டவுடனே கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள். அந்த அடிப்படையிலே நான் இந்த தர்மத்தை, தானத்தை செய்கிறேன்னு சொன்னாராம். அது மாதிரி நினைச்ச உடனே கொடுத்துருவணும். 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு நினைச்சிருப்பாங்க. வீட்டுக்கு போய் கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க 500 கொடுத்தா போதும்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று இந்த செயலுக்கு 250 கொடுத்தா போதும்னு எண்ணம் வரும். ஆக அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வந்துடும். ஆகையினாலே தான் தடைகள் வாராத கொடைன்னு அபிராமி பட்டர் அவருடைய பாடலில் எழுதியிருக்காரு. யாரு கொடை கொடுத்தாலும் யார்ட்டையுமே நம்ம இந்த தானம் கொடுக்கறதையோ தர்மம் கொடுக்கறதையோ யோசிக்கவே கூடாது. நினைத்த மாத்திரத்திலே கொடுக்கணுமா. அப்படிப்பட்ட கொடுக்கக்கூடிய தான தர்மத்தை எடுத்து சொன்னா அந்த புண்ணியம் போயிடும். நான் அவருக்கு இவ்வளவு கொடுத்தேன், இவருக்கு இவ்வளவு கொடுத்தேன், அந்த கோயிலுக்கு இவ்வளவு கொடுத்தோம்னு சொல்றீங்கன்னு வச்சுங்க, அந்த கொடுத்ததனுடைய புண்ணியம் உங்களை விட்டு போயிடும். ஆகையினாலே தான் பகிர்ந்து கொள்ளக்கூடாத ரகசியங்களிலே மிக 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 முக்கியமானது செய்த தான தர்மங்கள். இன்னும் 3 செய்திகள் இருக்கின்றன. அவற்றை பற்றி எல்லாம் தந்தை தொலைக்காட்சிகளே தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பக்கபலமாக இருப்பவர்கள் பணத்தேவையை பூர்த்தி செய்கின்ற நாள். இன்று பாராட்டும் புகழும் கூடும். உங்களுடைய பணியில் இருந்த இடையூறுகள் அகலும். உத்தியோகத்தில் நீங்கள் இருப்பவர்களாக இருந்தால் உயர் பதவியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு இந்த தலைமை பதவிகள் கூட தானாக கிடைக்கலாம். புதனுடைய பார்வை இருப்பதனாலே மனக்கசப்புகள் மாறும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராஜநாதன் சுக்கிரன் சப்தமஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். பொதுவாகவே சுக்கிரபலம் நன்றாக இருந்தாலே அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயம் கிடைக்கும் என்பார்கள். எனவே இன்றைக்கு நீங்கள் எதை தொட்டாலும் தொட்டகளம் வெற்றியாக இருக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். தொழில் உத்தியோகத்திலே கை நிறைய காசு பணப்புழக்கமும் அதிகரிக்கும். சமூகத்திலே பெரிய மனிதர்களை சந்திப்பார். இன்று ஒரு நல்ல நிலைமையை உருவாக்கிக் கொள்வீர்கள். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும் நாள். கூட இருப்பவர்களால் ஏற்பட்ட பிரச்சனையும் அகலும். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். ராஜநாதன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது பிள்ளைகள் வழியில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகளின் எதிர்கால நலங்கிறது நீங்கள் ஏதேனும் திட்டம் திட்டி இருந்தால் அதனுடைய படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்பது சம்பந்தமாகவோ ஏதேனும் முயற்சி செய்திருந்தால் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். 2லே குரு இருப்பதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. கடகராசினியர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அஷ்டமத்து சந்திரனால் அலைச்சல் கூடும், ஆதாயம் குறையும், விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். விழிப்புணர்ச்சி மிக மிக தேவை. எதையும் கவனக்குறைவால் நீங்கள் செய்து அதன் விளைவாக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உறவினர்களுக்கு உதவி செய்ய போயது உபத்திரவத்தில் முடியலாம். எனவே திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். இன்றைக்கு கிழமை வெள்ளி என்பதனாலே இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். இனிமை கூடும்.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று உற்சாகத்துடன் செயல்படுகின்ற நாள். உறவினர் பகை அகலும், பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும், பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள், சந்தித்த நண்பர்கள் மூலம் சந்தோஷமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது நீங்கள் திட்டிய திட்டங்களும் உங்களுக்கு வெற்றி பெறும். மாலை நேரத்திலே மகிழ்ச்சி பயணம் உண்டு. பயணங்கள் உங்களுக்கு பலன் தரும் விதம் அமையும். புதிய உத்தியோகத்திற்காக நீங்கள் செய்த முயற்சிகளும் அனுகூலங்கள் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் நாள். அடுத்தவனங்கிறது எடுத்த முயற்சியில் ஆதாயம் உண்டு. நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகிறது. நவீன பொருட்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். மதிப்பும் மரியாதையும் உயரும். உங்கள் நிர்வாக திறமைக்கு உத்தியோகத்திலே உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். பொதுவாக நிகழ்ச்சிகளில் அதாவது விருந்து விழாக்களிலே கலந்து கொள்ளக்கூடிய அழைப்புகள் கூட உங்களுக்கு வரலாம். 2 புதன் இருப்பதால் செல்வ நிலை சிறப்பாகவே இருக்கிறது. இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு வேதனைகள் நீங்கி வெற்றி கிடைக்கின்ற நாள். சாதனை நிகழ்ச்சி சரித்திரத்தில் இடம்பெறும் விதத்திலே ஒரு நல்ல காரியம் என்று இன்று செய்து முடிப்பீர்கள். 10லே குரு இருக்கிறாரே, பதவியில் மாற்றம் வருமோ என்று நினைக்க வேண்டாம். வரும் மாற்றம் நல்ல மாற்றமாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இருப்பது நல்லது. பொதுவாக இன்று நீங்கள் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை மேற்கொள்ளுங்கள். வீடு மாற்றங்கள் கூட ஒரு சிலருக்கு வரலாம். 2லே செவ்வாய் இருப்பதனாலே பொருளாதாரம் மிக திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் ஒரு பொன்னான நாள், புனிதமான நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். அடுத்த நலன்கிறது எடுத்த முயற்சிகளும் ஆதாயம் உண்டு. அரசு வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும். செவ்வாய் சூரிய சேர்க்கை இருப்பதனாலே நீங்கள் நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். கேட்ட இடத்திலே உதவிகள் கிடைக்கும். கடினமான வேலைகளை கூட சுலபமாக செய்து முடித்து விடுவீர்கள். அரசு வழியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல சம்பவங்கள் இன்று நடைபெறப் போகிறது. பொதுவாக ராசியில் சூரியன் இருக்கிறார். 10ஆம் இடத்திற்கு அதிபதி இருப்பதனாலே இன்று அரசு வழியில் அனுகூலங்கள் கிடைக்கின்ற நாள். அது மட்டுமல்ல, சுக்கிரபலமும் நன்றாக இருப்பதனாலே வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலும் கவனம் செலுத்துவீர்கள். இந்த நாள் வெற்றிகரமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு குடும்பத்திலே குதூகலம் அதிகரிக்கின்ற நாள். குழந்தைகளின் நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி பெறும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அண்ணன் தம்பிகளுக்குள் இந்த அரசியல் புரசல்கள் மாறும். பாக பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, குறுபார்வை உங்கள் ராசிகள் பதிகிறது. எனவே குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும், சச்சரவுகள் தீர்ந்து சமாதான கொடி பறக்கும், சந்தோஷம் கிடைக்க புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். அது மட்டுமல்ல, குறுபார்வை இருப்பதனாலே பிள்ளைகள் அல்லது உடன்பிறப்புகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சி கைகூடலாம். அஷ்டமத்திற்கு ஏதி இருப்பதால் மாலையில் வரும் பயணம் ஆன்மீக பயணம் மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் ராகுவோடு இருந்தால் மனக்கவலைகள் அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேற்ற முடியாமல் போகலாம். மனக்கசப்பு தரும் தகவல் கூட அதிகாலையில் வரலாம். மனக்கிளேசங்களின் காரணமாக இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். பொதுவாகவே இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய நாள். வழிபாட்டிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கொஞ்சம் குறையலாம். ஆரோக்கியத்திலும் தொல்லை உண்டு. என்ன இருந்தாலும் சனி உங்கள் ராசியை விட்டு விலகும் வரை பொறுமையாகத்தான் நீங்கள் இருக்க வேண்டும். இழந்த வேலையை ஒரு சிலர் மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தை பொறுத்தவரை சனி பலம் பெற்றிருப்பதால் ஒரு சிலருக்கு இழந்த வேலையை மீண்டும் பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். குரு 6ல் இருப்பதால் உங்களுடைய முன்னேற்றத்தை அருகில் இருப்பவர்களிடம் தெரிவிக்க வேண்டாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகிறது. வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். சமூக சேவையில் ஈடுபடும் சந்தர்ப்பங்களும் உண்டு. பெரிய மனிதர்கள் சந்திப்பார். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். 6லே கேது இருப்பதனாலே உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் வரலாம். எதிர்பார்த்த மாற்றம் வருமா என்பது சந்தேகம்தான். இருந்தாலும் வரும் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயே இருக்கிறது. புதனின் பலத்தால் உங்களுக்கு பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கும். இந்த நாள் இனிய நாள். மாலை நேரம் மகிழ்ச்சி கடலில் மிதக்கும் நேரம். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள கிழமை வெள்ளி என்பதனாலே வடக்கு நோக்கி அம்பிகையை வணங்குவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.